Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Asyhadu an la ilaha illallah. Asyhadu an la ilaha illallah. Asyhadu anna Muhammadar Rasulullah. Asyhadu anna Muhammadar Rasulullah. Hayya 'alas salah. Hayya 'alas salah. Hayya 'alal falah. Hayya 'alal falah. Allahu Akbar, Allahu Akbar. La ilaha illallah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Ya ayyuhan nas اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتون إلا وأنتم مسلمون. ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றியுள்ளார்கள். புகழ்ந்தவனாகும் எனது ஜும்மாவரை கீழ் வருகிறேன். வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் இந்த ஜும்மா என்கின்ற இந்த இறை வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இங்கு வந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனுடைய வற்றாத பெருங்கருணை என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையின் கீழ் வருகிறேன். அன்பிற்குரியவர்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் இந்த ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த ஓரிரை கொள்கையை வல்ல இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனித சமுதாயத்தை பண்படுத்துவதற்காக இறைவன் பல்வேறு விதமான சட்டதிட்டங்கள் மூலியமாக நமக்கு பல அறிவுரைகளை திருமறை குரான் வாயிலாகவும் நபிமொழி வாயிலாகவும் வழங்கி இருக்கிறான்.
இந்த நிலையிலும் பெரும்பாலான சட்டதிட்டங்களை பற்றி நாம் தெரிந்திருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதில் முக்கியத்துவம் இல்லாதவர்களாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அப்படித்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், இன்னல் முசத்திகீன வல் முசத்திகாதி வ அக்ரதுல்லாஹ கர்லன் ஹசனன் யுலா அபுலஹும் வலஹும் அஜ்ரும் கரீம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தில் அல்லாஹ் எதை குறிப்பிட்டு சொல்லுகிறான் என்று சொன்னால், தர்மம் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹுக்காக அழகிய கடன் கொடுத்தோருக்கும் பன்மடங்காக நாம் கொடுப்போம், கொடுக்கப்படும், அவர்களுக்கு மதிப்பு மிக்க கூலி உண்டு என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அப்ப நாம் என்ன செய்யணும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றானா, அல்லாஹ்வுடைய பாதையில் கடன் கொடுத்தாலும் சரி, தர்மம் செய்தாலும் சரி, அது ஆணுக்கு பெண்ணுக்கு என்று வித்தியாசம்லாம் இல்ல, நன்மை உண்டு என்று அல்லாஹ் சொல்றான். அது எப்படி? நாம ஒண்ணு கொடுத்தா பன்மடங்காக பெருக்கி தருவேன் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த அளவிற்கு இந்த தர்மம் சம்பந்தமாக திருமறை குர்ஆனிலும் நபி மொழியிலும் ஏராளமான பதிவுகளை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் ஏராளமான விஷயங்களை சொல்றான். நாம் இன்றைக்கெல்லாம் எந்த அளவிற்கு அந்த நடைமுறைகள் வந்து விட்டது என்று சொன்னால், ஒரு சின்ன ஒரு பொருளாதாரத்தை கொடுத்தா கூட அதில் ஒரு பெருமை வேணும், அதுல ஒரு 4 பேர் நம்மை பாராட்டணும், அது 4 பேர் நம்மை வீடியோ எடுக்கணும், போட்டோ எடுக்கணும் என்கின்ற ரீதியில் இன்றைக்கும் பார்க்கிறோம். பல நபர்கள் அதை கொடுக்கும் போது அதை எடுத்து பல மனிதர்களுக்கு பரப்பக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்கிறோம். இன்னும் பல நபர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், ஏதாவது பள்ளியாசல் விஷயமா அல்லது வேற ஏதாவது சம்பந்தமா வசூலுக்கு போனா உடனே அவர்களிடம் இருந்து ஒரு பதில் வரும். பாருங்க, ஒரு 10 ரிசிப்ட கட்டுவார். இவங்க வந்தாங்க, பணம் கொடுத்திருக்கிறேன், இவங்க வந்தாங்க, இப்படி தூக்கி கொடுத்திருக்கிறேன், இவங்க வந்தாங்க, இவ்வளவு கொடுத்தேன் என்று சொல்லி சர்வசாதாரணமா சொல்லுவார். அப்ப இப்படி செய்வதனால் என்ன கிடைக்கும் என்று சொன்னால், நாம் தர்மம் செய்வதை சொல்லி காட்டக்கூடாது என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறார். தொந்தரவு செய்யக்கூடாது, சொல்லி காட்டக்கூடாது. அப்படி செய்தால் அந்த நன்மைகள் வீணாக ஆகிவிடும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அப்ப இந்த நிலையில் நம்மால் முடிந்த, அது சிறிதாக பெரிதாக எதுவாக இருந்தாலும் அதை நாம் தர்மமாக வழங்கலாம் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அறிவுரை. அப்ப இந்த நிலையில் இந்த தர்மம் என்பது பொருளாதாரத்தில் மட்டுமா என்று சொன்னால், பொருளாதாரத்திலும் உண்டு. அதே நேரத்தில் பொருளாதாரம் இல்லாமல் பல வகையிலும் தர்மம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. அதெல்லாம் என்னன்னு பார்த்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய முட்டிற்காக, எலும்புலாம் இருக்குதா இல்லையா, ஜாயிண்ட், நம்மளுடைய உடம்புல கைகால் மூட்டுக்கள் எல்லாம் இருக்குதா இல்லையா, நம்ம எப்படி பிளெக்சிபிளா உட்கார்றோம், எந்திரிக்கிறோம், வளையிறோம், இப்படி எல்லாம் செய்வதற்கு உதவுது அந்த மூட்டுக்கள் தான். அதற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்க. அதே நேரத்தில் எதுவெல்லாம் என்று சொன்னால், நல்ல சொல் சொல்வது தர்மங்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் போய் ஒரு 4 பேரை 2 பேரை சந்திச்சா உடனே அவருடைய வாயிலிருந்து என்ன வரும்? அவன் அப்படி பண்ணிட்டா, இவன் இப்படி பண்ணிட்டா, இவன் அதை செஞ்சா, அவன் இதை செஞ்சா, இவன் இந்த குறையை செஞ்சா, அவன் இந்த குறை, இப்படி பல புகார்கள் தான் வரும், பல அவதூறுகள் வரும், பல புறங்கள் தான் வரும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நல்ல சொல் சொல்வது தர்மம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பெரும்பாலும் அது குறைந்து கொண்டே வரக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? இந்த நல்ல சொல் என்பது பெரும்பாலும் குறையும். ஒரு ஆணும் சந்தித்துக் கொண்டாலும் சரி, ஒரு பெண்ணும் சந்தித்துக் கொண்டாலும் சரி, உடனே அவர்கள் எதை பற்றி பேசுவார்கள்? இவருக்கு பிடிக்காது யார், இவருக்கு பிடிக்காது யார், உடனே நம்ம மூளை சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணிட்டு உடனே அவரை பத்தி இவன் எப்படி செஞ்சு, இவன் எப்படி பண்ணலாம், இவன் இப்படி ஏதோ போய்கொண்டே இருக்கக்கூடியதை சர்வசாதாரணமா பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள், நல்ல சொல் பேசுவது தர்மம் என்று சொன்னார்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க, நாம தர்மம் செய்வதற்கு காசு பணத்தை நிறைய செலவிடுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்ல சொல் பேசுறமா இல்லையா, இது கூட தர்மம். சிந்திச்சு பாருங்க, அப்ப எந்த அளவு இருக்கு. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தெருவில் நடந்து செல்லும் போது, நம்ம தொழுகைக்காக நடந்து போறோமா இல்லையா தெருவுல, அப்படி நடந்து செல்வதும் தர்மம் என்று சொன்னார்கள். இன்றைக்கெல்லாம் நாம என்ன நினைக்கிறோம்? கார்ல போய் இறங்குறது, அப்படி பைக்கில போய் இறங்குறது, பள்ளியாசல் வாசல்ல, இதுதான் நமக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு பெருமை, இப்படி நினைப்போம்.
ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பள்ளிவாசலுக்கு நீங்கள் நடந்து செல்வதும் தர்மம் என்று சொன்னார்கள். சிந்தித்து பாருங்க. இன்றைக்கெல்லாம் பெரும்பாலும் யாரும் அப்படி போறதில்லை. அந்த மஹல்லாக்குள்ள வீடுகள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில் இருந்தா ஒரு சிலர் எல்லாம் நடந்து வருவார்கள், அதை பார்ப்போம். அதே நேரத்தில் பெரும்பாலான மனிதர்கள் வாகனத்தில் செல்லக்கூடியதான் பார்ப்போம். ஆனால் ஒரு 8க்கு நமக்கு நன்மை எழுதப்படும் என்று மார்க்கம் சொல்கிறது. தொழுகைக்காக நாம் எடுத்து வைக்கக்கூடிய 8. அப்ப அந்த அளவிற்கு நடந்து செல்வதும் தர்மம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதே நேரத்தில் ஒரு பயணம் செய்யக்கூடிய பயணி இருப்பாரா இல்லையா, அவருடைய மூட்டை முடிச்சுகள் அவருடைய பொருள்கள்லாம் இருக்குமா இல்லையா, அதை அவருடைய வாகனத்தில் ஏற்றி விடுவது தர்மம். பெரும்பாலும் இன்றைக்கு எப்படி எல்லாம் பாக்குறோம், யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சா உடனே மத்தவங்க கண்டுக்காம போவோம். அதான உலகம். ஒருத்தர் விபத்தாய் கீழே விழுந்து கிடக்கிறார் சொன்னால் நாம் அப்படி கண்ணில் பார்ப்போம், கிரௌட் ஆகுது, யாரோ ஒருத்தர் திருப்பாங்க, அப்படி கடந்து சென்றுவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஒரு பயணி தன்னுடைய உடைமைகளை வாகனத்தில் ஏற்றி கொண்டிருக்கும் போது அதற்கு நீங்கள் போய் உதவினாலும் தர்மம் என்று சொன்னார்கள். மூட்டை முடிச்சு அந்த வண்டியில ஏற்றி விடுறீங்களா, அது தர்மம் என்று சொல்லி கொடுத்தார்கள். அதே நேரத்துல வயதான பல நபர்களை பார்க்கிறோம். அந்த பேருந்துகளில் ஏறும் போதும் இறங்கும் போதும் நிறைய கஷ்டப்படுவார்கள். அவங்க கைகள் எல்லாம் பேக்குகள் மூட்டை முடிச்சு எல்லாம் வச்சிருப்பாங்க. அதையெல்லாம் ஒரு 8 வாங்கி அவர்களுக்காக கீழே இறங்குங்க, நான் பத்திரமா தரேன்னு சொல்லி உதவி செய்யலாம். இதுவெல்லாம் தர்மம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு எதுக்குப்பா அதெல்லாம், யாரும் என்னமோ செஞ்சிருப்பாங்க, இப்படித்தான் நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சொல் செயல்லாம் எப்படி இருக்குது, இன்ன பிற மனிதர்களோடு ஒன்றி இருக்கக்கூடியதா இருக்கு. ஆனா நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், அப்படி தனித்தனியாக அப்படி பிரிந்து பிரிந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை தான் பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாதை தெரியாமல் திக்குமுக்கு ஆடிக்கொண்டிருப்பானா இல்லையா, அவனுக்கு சரியான பாதையை காட்டுவது தர்மம் என்று சொன்னார். இன்றைக்கு என்ன செய்வோம், பல நபர்கள் சரியான அட்ரஸ் இருந்தாலும் நாம் எதுக்கு சொல்லணும், மாத்தி விடுவோம் என்று மாத்தி சொல்வார்கள். பார்க்கிறோமா இல்லையா, உலகத்துல இப்படி எல்லாம் செய்யக்கூடியதை பார்க்கிறோம். அந்த அளவிற்கு இன்றைக்கெல்லாம் பல சாப்ட்வேர்கள் வந்துருச்சு செல்போன்லயே. அது ஷார்ட்கட் காட்டுது. எங்க காட்டுது, குளத்துக்கு கொண்டு போய் காட்டுது, ஆத்துக்கு கொண்டு போய் காட்டுது, பள்ளத்துக்கு கொண்டு போய் காட்டுது. பல நபர்கள் பயணம் செய்து அந்த அப்ளிகேஷன் எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு இதுல நம்ம ஷார்ட்கட்டா போயிருவோம் என்று நினைச்சா அது போய் குளத்துக்குள்ள விழுகிறான், பள்ளத்துல போய் விழுகிறான், நடுக்காடுல போய் மாட்டுறான். அந்த அளவிற்கு அந்த சாப்ட்வேருடைய நிலைகள் இருக்குது. ஆனால் மனிதர்களை நம்பி அட்ரஸ் கேட்டாலும் பல மனிதர்கள் தவறான அட்ரஸ் தான் கொடுக்குறாங்க. அப்ப அப்படி இருக்கக்கூடியது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, திக்கு முக்காடக்கூடிய பாதை தெரியாத ஒருவருக்கு சரியான பாதையை காட்டுவது தர்மம் என்று சொன்னார்கள். அப்ப பொருளாதாரத்தை கொட்டி கொடுத்துத்தான் தர்மம் செய்ய வேண்டும் என்பதும் இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றினால் கூட தர்மம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் இந்த மாதிரியான தர்மங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஏராளமா சொல்றாங்க. நம்ம பொருளாதாரத்தை கொடுத்து திரட்டுவோமா இல்லையா, அந்த தர்மங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமாக சொல்லுகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மனிதா நீ நல்வழியில் செலவிடு. ரசூல் எப்படி சொல்றாங்க, மனிதனே நீ நல்வழியில் செலவிடு, நீ செலவிடக்கூடாது என்று சொல்லி முடிந்து வைத்துக் கொண்டால் அல்லாஹ் உனக்கு வழங்கக்கூடிய அந்த அருளை சுருக்கி கொள்வான். நீ மக்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சுருக்கி வச்சுக்கிறியா இல்லையா, அதனால் அல்லாஹும் உன்னுடைய அருளை சுருக்கிடுவான். சிந்தித்து பாரு, அல்லாஹ் நம்மளுடைய அருளை, நமக்கு கொடுக்க வேண்டிய அருளை சுருக்கிட்டா என்ன ஆகும், நமக்கு வர வேண்டிய பொருளாதாரங்கள் அத்தனை தடைவிடுமா இல்லையா, அத்தனை முடங்கி போயிருமா இல்லையா. அதுக்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீ செலவிடு, மனிதர்களுக்காக தர்மம் செய் என்று சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் நீ கணக்கிட்டு தர்மம் செய்யாத என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு பெரும்பாலான பல நபர்களை பார்ப்போம். திருப்பூர் போன்ற நகர பகுதியில் பார்த்தால் என்ன செய்வாங்க, அந்த ரமலானில் மட்டும்தான் உதவி செய்வாங்க, வேற எந்த காலத்திலும் வந்தாதீங்க என்று சொல்லுவார்கள். அதே நேரத்தில் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, நாங்க மருத்துவத்துக்கு மட்டும்தாங்க என்று சொல்லுவார்கள். ஒரு சிலர் நாங்க இதுக்கு மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான், படிப்பு, இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீ தர்மத்தை கணக்கிடாத, இவ்வளவுதான் கொடுக்கணும், இப்படிதான் கொடுக்கணும், 10,000 தான், 5,000 தான், 2,000 தான், இப்படி என்று நீ முடிவு செய்து கொள்ளாத. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் உனக்கு கொடுக்கக்கூடியதுல முடிவு செஞ்சுட்டா என்ன ஆகும், அல்லாஹ் நீ இவ்வளவுதான் மனிதர்களுக்கு முடிவு செய்யற, அப்ப உனக்கு நான் முடிவு செய்ய மாட்டேனா என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் நம்மளுடைய நிலை என்னவாகும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
நீ தர்மம் செய்யக்கூடியது அப்படி கணக்கீடு செய்யாதே, கணக்கிட்டு கொடுக்காதே என்று சொன்னார். அப்ப இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான விஷயத்தை சொல்கிறார். கீழ் இருக்கக்கூடிய கையை விட மேல் இருக்கக்கூடிய கை சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்றைக்கு எல்லாம் பெரும்பாலான மனிதர்கள் என்ன செய்வார்கள், யாராவது ஒரு திட்டம் ஏதாவது ஒரு சூழ்நிலை அப்படியே வாங்கியே வாழ்க்கையை ஓட்டுவோம் என்று பல நபர்களை பார்ப்போம். பல நபர்கள் இப்படியே இருப்பார்கள், அப்படியே வாங்கியே வாழ்க்கையை ஓட்டுவோம் என்று. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, கீழ் இருப்பதை விட மேல் இருப்பதுதான் சிறந்தது என்று சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும், அதற்காகவே ஒவ்வொருவரும் முயற்சி செய்யணும். நம்மால் முடிந்தவரை கொடுப்பதற்கு நாம் 100% முயற்சி எடுக்க வேண்டும். இந்த ஹதீஸ்ல ரசூல் அப்படித்தான் சொல்றாங்க. கீழே இருக்கக்கூடிய கையை விட மேலே இருக்கக்கூடிய கைதான் சிறந்தது என்று அந்த சிறந்ததை உதாரணமாக காட்டுகிறார். அதே நேரத்தில் உங்களுடைய தர்மங்களை நெருங்கிய உறவிலிருந்து ஆரம்பிங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பல நபர்கள் என்ன செய்வாங்க, அவன் ஆகாதுப்பா, அவன் ஏதாவது நம்மளை பத்தி பேசிட்டே இருப்பான், நாம ஏதாவது தப்பு செஞ்சாலும் பேசுவான், நல்லது செஞ்சாலும் பேசுவான், அவெல்லாம் ஆகாது, சொந்தமே ஆகாது, இவங்களுக்கு யாருக்கு கொடுக்க கூடாது, யாரும் தெரியாத ஆளுக்கு கொடுப்போம், நன்மை கிடைக்குமா இல்லையா என்று சொல்லுவார். அப்படி அல்ல, தெரிந்த நபரிலிருந்து, யாரு நெருங்கிய உறவிலிருந்து ஆரம்பிங்கள் என்று இஸ்லாம் எதற்காக சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவினருக்கு தர்மம் செய்வதில் 2 மடங்கு நன்மை என்று சொன்னார். என்ன காரணம், 2 மடங்கு நன்மை எப்படி கிடைக்கும்? ஒன்று, உறவினர்களை ஆதரித்த ஒரு நன்மை, இன்னொன்று தர்மம் கொடுத்த நன்மை என்று சொல்றாங்க. சிந்திச்சு பாரு, உறவை நம்ம ஆதரிக்கிறோமா இல்லையா, நம்ம ஆளுப்பா, நம்ம பாரு, நம்ம சொந்தம், நாம செய்யாம யாரு செய்வா என்று சொல்லுவோம் சர்வசாதாரணமா. அது வார்த்தையில் இருந்து விடக்கூடாது. அதனால் தர்மம் செய்ய ஆரம்பித்தால் உறவினர்களிடமிருந்து ஆரம்பம் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த அளவிற்கு உறவினர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று இந்த விஷயத்தில் தெரியுது. அதே நேரத்தில் இது 2 மடங்கு நன்மை என்பது ரசூலுல்லாஹ் முடிவை நமக்கு தெரியுது. ஒண்ணு, சொந்தத்தை ஆதரிச்சோம், இன்னொன்னு தர்மம் கொடுத்தோம். அப்ப 2 நன்மை கிடைக்குதா இல்லையா? சொந்தத்துக்கு நாம் தர்மம் செய்தா அவனை என்ன செஞ்சாலும் திருத்த முடியாது. பல நபர்கள் இருப்பார்கள், நாம என்னதான் கொடுத்தாலும் 1000 ரூபாய் கொடுத்துமா, 1000 ரூபாய் தானா அப்படின்னா, 10,000 ரூபாய் கொடுத்தா 10,000 ரூபாய் தானா, 1 லட்சம் ரூபாய் கொடுத்து பாருங்க 1 லட்சம் தானா, இப்படிமா இவங்க எல்லாம் திருத்தவே முடியாது. நாம் என்ன செய்யணும், நம்மளால என்ன முடியுதோ கொடுத்துட்டு போயிட்டு, அதை பத்தி எந்த ஒரு விவாதமும் தேவையே கிடையாது. ஏன்னு சொன்னால் இது அல்லாஹ் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய கிரெடிட். அல்லாஹ் நமக்கு அதுக்குண்டான அருளை கொடுத்துருவான். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நாமெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் என்ன செய்வோம், தர்மத்தை பார்த்து பார்த்து கொடுப்போம், இவனுக்கு கொடுக்கணும், இவனுக்கு கொடுக்கூடாது, இவனுக்கு கொடுக்கணும். அதே நேரத்தில் திருப்பூர் போன்ற பகுதிகளெல்லாம் ஒரு நிலை இருக்கு. என்ன நிலைன்னு சொன்னா, கையேந்தி 4 பேர் வருவார்கள். வந்த உடனே என்ன, உனக்கு தான் கைகால் நல்லா இருக்குது, நீ எதுக்காக பேச எடுக்கிற, நீ எதுக்காக காசு பணம் தேடிட்டு இருக்கிற, இதெல்லாம் தப்பு இல்லையா? ஒரு வேலைக்கு போனா அல்லது கம்பெனிக்கு வந்தா அல்லது இங்கேயே நீ வந்தா உனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், இப்படி பேசிட்டு இருப்போம் நாம. ஆனா நம்மை விட வருமானம் அவர்களுக்கு அதிகம். அவர்கள் எதற்காக செய்கிறார்கள் நமக்கு தெரியல. அதுவும் அல்லாஹ்வுக்கு அவர்களுக்கு உரியது. அதை நம்ம பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அதற்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னிடம் ஒருவர் குதிரையில் பொருளாதாரத்தை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்னு சொன்னா, எந்த ஒரு பணக்காரனும் போய் டக்குனு கையேந்திட மாட்டான். யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு பணக்காரனாவது போய் தன்னுடைய சுயமரியாதை சுய கௌரவத்தை விட்டுட்டு போய் யாத்தையாவது போய் 100 ரூபா கூட 200 ரூபா கூட கேட்டுருவானா? நிச்சயமா கேட்க மாட்டான். அவனுக்குன்னு சொல்லி ஒரு மிக கடுமையான நெருக்கடி வந்தா தான் அந்த நிலையவே கையில் எடுப்பான். அப்ப அந்த நிலை என்ன என்பதை நமக்கு சொல்லி புரியணும்னு அவசியம் இல்லை. அதற்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கையேந்தக்கூடிய ஒரு குதிரையில வந்தாலும் நான் கொடுப்பேன். யாரும் டக்குன்னு நிறுத்துறான் நமக்கு இல்லை, யாரும் சொந்தக்காரன் இல்லையே யாரு அப்படி சொல்லுகிறாங்க. இந்த மாதிரியான அந்த சாதாரணமா சொல்லுவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு திடகாத்திரமாக நல்ல நிலையில் இருந்தாலும் நாங்கள் உதவி செய்வோம். ஏன்ட்ட கேட்டுட்டா நிச்சயமாக கொடுப்பேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த அளவிற்கு இந்த தான தர்ம விஷயத்தை சொல்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு மனிதர் தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து, தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து ஒரு சிறிய பேரிச்சம்பள துண்டையாவது கொடுத்து நரக நெருப்பிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தூய்மையான நம்ம சம்பளம் வாங்குறோமா இல்லையா, அதுல இருந்து ஒரு சின்ன அளவாவது தர்மத்தை கொடுங்க, உங்களை நரகத்திலிருந்து அது காப்பாற்றும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த அளவிற்கு இந்த தர்மம் என்பது நாம் என்ன நினைச்சிட்டு இருப்போம், வெள்ளிக்கிழமை தான் கொடுக்கணும், ஞாயிற்றுக்கிழமை தான் கொடுக்கணும், மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு, இப்படி எல்லாம் இல்லை. என்றே நினைத்தாலும் எப்போது நினைத்தாலும் சர்வசாதாரணமா நம்மளுடைய தர்மங்களை
அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விடலாம் என்று நமக்கு மார்க்கம் பல்வேறு வகையிலும் அறிவுறுத்துகிறது. அதே நேரங்களில் இந்த தர்மங்கள் அதிகமா கொடுக்கிறோமா இல்லையா, இந்த நிலையில் நமக்கு என்ன நடக்கும், பல குழப்பங்கள் வரும். சொந்தக்காரன் இருக்கிறான், நிறைய பேருக்கு கொடுக்கிறோம், இருந்தாலும் அவன் எப்படி நம்மை விமர்சனம் செய்யறான், நம்மளை திட்டுறான், நம்மளை கேலி கிண்டல் பண்றான், 4 சொந்தத்திட்ட போய் நம்மளை பத்தி விமர்சனம் பண்றான் என்றெல்லாம் நமக்கு தோணும். அப்ப இவனுக்கெல்லாம் கொடுக்கவே கூடாதுப்பா என்று பல நபர்கள் முடிவு செய்தே வைத்திருப்பார்கள். யோசிப்பாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு பெரிய ஒரு சம்பவம். இந்த ஹதீஸ் பார்த்தோம்னா பெரிய ஒரு ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு போவார்கள். அப்படி போருக்கு போகும்போது என்ன செய்வாங்க, தன்னுடைய பல மனைவிமார்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை ஒருவரை தேர்ந்தெடுத்து தன்னோட அழைத்து செல்வதற்காக சீட்டு குலுக்கி போடுவாங்க. அது ஒரு நடைமுறை. சீட்டு குலுக்கி போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பேர் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அழைத்து செல்கிறார்கள். அப்ப இந்த நிலையில் ஆயிஷா ரலியல்லாஹோடு படைக்கு சென்று விட்டு திரும்பி வருகிறார்கள். மதீனாவை நெருங்குகிறார்கள். இரவு வேலை. என்ன செய்யறாங்க, எல்லாமே ஓய்வு எடுக்கிறார்கள். அப்ப அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர் என்ன செய்யறாங்க, அவரை ஒரு 4 மனிதர்கள் சுமந்து செல்வார்கள். அந்த அன்றைய கால ராஜாக்கள் அரண்மனை ராணியெல்லாம் எப்படி சுமந்து போவாங்க, 4 பேர் பல்லாக்குன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அதுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ரொம்ப ஒல்லியான உடல்வாக, அந்த ஹதீஸ்லயே வருது, ஒல்லியாக இருந்தார்கள். அப்ப இந்த நிலையில அந்த பல்லாக்கை இறக்கி வைக்கிறாங்க. அவர்கள் தன்னுடைய சுய தேவைக்காக அப்படி அந்த பலமா இந்த கூட்டத்தை விட்டு ஒதுங்குகிறார்கள், மலஜலம் கழிப்பதற்காக. அப்ப இந்த நிலையில் அந்த மலஜலம் கழிப்பதற்காக போய்விட்டு திரும்புகிறார்கள். இப்படி கழுத்து தொட்டு பாக்குறாங்க. பார்த்தா அவர்கள் அணிந்த யமன் நாட்டு முத்து மாலையை காணும். மாலையை தொலைச்சிட்டமே, நாம போன அந்த இடத்துலதான் விழுந்திருக்கோம் என்று சொல்லி மறுபடியும் அந்த பகுதிக்கு போறாங்க. போய் அங்க போய் தொழாவுறாங்க. நேரம் கடந்துருக்கு. இந்த படை ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்ததா இல்லையா, திரும்பி வந்த இந்த படை, ரசூலுல்லாஹ்வோடு இந்த படை ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தவர்கள் உள்ளுக்குள் பல்லாக்கில் ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிறார்கள். வெயிட் தான் கம்மியா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு அவங்க அந்த பல்லாக்கை காலியா தூக்கி போயிடறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு உள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியாம. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு எங்க இருக்கிறாங்க, இந்த ஓரமாக இந்த பகுதியில் இருக்கிறார்கள். படை கிளம்பிடுச்சு. இவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள், படையை காணோம். என்னடா படையை காணோம், எல்லாம் போயிட்டாங்களே, என்ன செய்யறது என்று சொல்லி அந்த இடத்திலேயே ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, மிட் நைட் தூக்க கலக்கம். அப்படியே அந்த பகுதியிலேயே உட்கார்ந்து தூங்கிடுறாங்க. காலையில் விடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே ஒரு படை கிளம்பி வந்தால் இறுதியாக ஒரு மனிதரை நியமிப்பது பழக்கம். அந்த படையினுடைய பொருட்களை ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா, உட்கார்ற இடத்துல, தூங்குற இடத்துல, ஓய்வு எடுக்கிற இடத்துல ஏதாவது நம்மளுடைய படையினுடைய தடவாளங்கள், கத்தி, அது இது என்று நிறைய விட்டுட்டு வந்துட்டோம்னா என்ன செய்யறது என்பதற்காக கடைசியா இறுதியில் ஒருவரை வர சொல்வார், எல்லாம் முடிஞ்சு வரும்போது. அப்ப இந்த படை என்ன செய்கிறது, மதீனாவை அடைகிறது. இவங்க என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தூங்கிட்டாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கருப்பு உருவம் தெரியுது. ஆயிஷா ரலியல்லாஹு தான் படு தூங்கிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு இந்த பக்கம் பார்த்தா அந்த படைக்கு என்று நியமித்த அந்த நபர் வர்றாரு. அந்த நபர் பார்க்கிறாரு. பார்த்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு ஹிஜாபினுடைய சட்டத்துக்கு முன்பே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அந்த நபர், அந்த சஹாபி உள்ள என்ன பார்த்த உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்றாரு. உடனே சொல்லிவிட்டு டக்குன்னு என்ன சொல்றாரு, தன்னுடைய ஒட்டகத்தை முட்டிட்டு அமர வைக்கிறார். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு மேல ஏறி அமர்றாங்க. ஒட்டகத்தை இழுத்து கொண்டு இவர் போறார். மதீனாவிற்கு போகிறார்கள். கிளம்பி மதீனாவிற்கு அந்த பகல் நேரத்தில் போய் கிளம்பி அங்க போய் சென்று சேர்கிறார்கள். இந்த நிலையில் என்ன நடக்குது, இதை பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கு என்ன ஒரு சிந்தனை வரும், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தன்னந்தனியாக ஒரு ஒரு நபரோடு வருகிறார். ஒரு சஹாபி தான். ஆனா அவர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அவர் எதுவுமே பேசல. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு ஒட்டகத்தை முட்டி இடத்த செஞ்சாரு. ஆயிஷா ரலியல்லாஹு மேல ஏறி உட்கார்ந்தாங்க. வேற எதுவுமே பேசல. அப்படியே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இதுதான் நடந்த சம்பவம், ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஆனால் ஊருக்குள் வந்தவுடனே மக்கள் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியா இது, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கும் இவருக்கும் ஒன்றா என்று சொல்லி அப்படி அதை பற்றி ஊரே பேசுகிறார். அவர் வெளியூர் பயணம் செய்திருந்தனால் அந்த கால நிலையை அவங்களுக்கு ஏத்துக்கல. யாருக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, வீட்டுல போய் இருக்கிறாங்க. உடல்நல சரியில்லை. 1 மாத காலமாக படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ் வருவாங்க. என்ன செய்கிறாங்க ஆயிஷா என்று கேட்பார்கள். உட்கார்ந்து இருக்கிறாங்க, படுத்து இருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க, உடல்நல சரியில்லை என்று சொல்லுவாங்க. சரின்னு கேட்டு போயிடுவாங்க. தொடர்ந்து இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த நிலையில்
தன்னுடைய உறவுக்கார பெண்ணோடு வீட்டுக்கு பக்கத்திலேயே டாய்லெட் அந்த காலத்தில் இல்லை, 1400 வருஷத்துக்கு முன்பு. அதற்கு பிறகு அமைத்திருக்கிறார்கள். அன்பு கொஞ்சம் அந்த பகுதியிலிருந்து கொஞ்சம் தள்ளி போகணும். அந்த பகுதிக்கு போறாங்க. அங்க 2 பேரும் போயிட்டு மலஜலம்லாம் கழிச்சுட்டு வரும்போது அவர்கள் பொத்தி இருந்த அந்த சால்வை திடீர்னு எதுலயும் மாட்டி இருக்குது. உடனே அந்த கூட வந்த பெண்மணி என்ன சொல்றாங்க, மிஸ்டர் நாசமாகட்டும் என்று சொல்றாங்க. அப்ப என்ன அவங்கள பத்தி நீ ஏன் பேசுற என்று ஆயிஷா அந்த அம்மா கேட்கறாங்க தன்னுடைய தோழியிடம். எதுக்கு அவரை போய் நாசமாகட்டும் பேசுறீங்க, அவர் ஒரு நல்ல மனிதர், பல போர்களில் கலந்திருக்கிறாரு, அல்லாஹ் அவருக்கு அருள் புரியணும் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. உனக்கு எதுவுமே தெரியாதா என்று கேட்கிறாரு. என்ன நடந்துச்சு, என்ன விஷயம்? நீ போய் உடம்பு சரியில்லாம 1 மாசமா படுத்துட்ட, நீ தனியா வந்தையில மதீனாவுக்கு அந்த இரவு நேரத்துல அங்க தங்கிட்டு வந்தையா இல்லையா அந்த சஹாபியோடு, அவருக்கும் உனக்கும் ஒரு வகையான தொடர்பு என்று ஊரே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. இதுல உன்னுடைய உறவினர்களும் விதி விலக்கில்லை, எல்லாமே பேசிட்டு இருக்கிறாங்க என்று சொல்றாங்க. உடனே இதை பார்த்து பரிதவித்து போய் ஆயிஷா ரலியல்லாஹு கண்ணீர் மல்க வீடுகள் இருக்கிறாங்க. அப்ப உடனே ரசூலுல்லாஹ் வர்றாங்க, பேசுறாங்க. உங்களுக்கு என் மேல நல்ல அபிப்பிராயம் பிறக்கலையா அதெல்லாம் விசாரிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றா நடக்குது. மறுபடியும் போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் முதல்ல மாதிரி பேச மாட்டேங்கிறாங்க. அப்ப போய் தன்னுடைய ஆயிஷா ரலியல்லாஹு என்று பணிப்பெண் இருக்கிறாங்க, அவர்களையும் அழைச்சு பேசுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பத்தி நீ என்ன நினைக்கிற? அவங்க எல்லாம் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தூய்மையான ஒரு பெண்மணி, அவங்களுக்கு இந்த மாதிரியான எந்த விஷயத்திற்கும் சம்பந்தம் இல்லை. எப்படின்னு சொன்னா, ஒரு ரொட்டி செய்வதற்காக மாவை பிசைவார்கள் பாத்திரத்தில், அப்படியே அயர்ந்து தூங்கி விடுவார்கள். அதை மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடு சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு வெகுளியான ஆளு, இந்த மாதிரி தவறெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நேரத்தில் மறுபடியும் ரசூலுல்லாஹ் வர்றாங்க, பேசுறாங்க. இப்படி நடைமுறை நடந்து கொண்டே இருக்குது. ஏன் சார்புல பேசுங்க என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய தந்தைக்கு சொல்றாங்க. அவர் என்ன பேசுறதுன்னு கேட்கிறாரு. தாயிட்ட சொல்றாங்க, என்ன பேசுறதுன்னு கேட்கறாங்க. இப்படி நடந்து கொண்டே மாதங்கள் கடக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாரும் பேசும்போது மனதில் எந்த மனிதராக இருந்தாலும் ஒரு கலக்கம் வருமா இல்லையா? ஒரு ஆண் மனிதரோடு இரவில் இருந்து விட்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு கலக்கம் வருது. இப்ப இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் என்ன, உன்னை பற்றி நிச்சயமாக நீ நல்ல முறையில் நடந்திருந்தால் அல்லாஹ் அதற்கு உண்டான வகையை எனக்கு அறிவிப்பான், பொறுமையா இரு என்று சொல்கிறார். அப்ப இந்த நிலையில் ஆயிஷா அழுகிறாங்க, கண்ணீர் சிந்துகிறார்கள், தினந்தோறும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு கவலைக்கு மேல் ரசூலுல்லாஹ் பேச மாட்டேங்கிறாங்க. தன்னுடைய மனைவியை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களே, பாசத்துக்குரிய நேசத்திற்குரிய ஒரு மனைவி. அப்ப இந்த நிலை இப்படி கடந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலை பாருங்க. அப்ப இப்படி கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அல்லாஹ் என்ன சொல்றான், உடனே வசனத்தை இறக்குகிறான். உன்னுடைய மனைவி தூய்மையானவரை என்னுடைய வசனத்தை இறக்குறான். அப்ப உடனே ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வசனம் எல்லாம் வராம கொஞ்ச காலம் இருக்குது. அப்ப இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் திடீர்னு வசனம் இறங்குகிறது. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் உன்னை தூய்மையாளன் என்று வகியை இறக்கி விட்டான் என்று சொல்கிறார். அப்ப இந்த நிலையில தான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த தந்தை என்ன முடிவு எடுக்கிறாரு, என் மகள் தூய்மையான அல்லாவே சொல்லிட்டான், இதுக்கு மேல உலகத்துல கேரண்டியே தேவையில்லையே என்று சொல்லிவிட்டு, என்னுடைய மகளை பற்றி யாரெல்லாம் அவதூறு பரப்பினார்களோ அவர்களுக்கு என்ன செய்வேன், நானு பொருளாதாரம் கொடுத்துட்டு இருக்கா இல்லையா, இவருக்கு கொஞ்சம் செல்வந்தர், பொருளாதாரம் கொடுத்துட்டு இருக்கா இல்லையா, இவர்களுக்கு ஒருபோதும் நான் பொருளாதாரத்தை வழங்க போவதில்லை என்று சொல்லி முடிவு செய்யறாரு. என்னுடைய குடும்பத்தை பத்தி, என்னுடைய மகளை பத்தி அவ்வளவு தூரம் அசிங்கமா பேசிட்டீங்க, நான் எப்படி காசை கொடுப்பேன், நான் எப்படி பணத்தை கொடுப்பேன், பொருளாதாரத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அப்படி சடனா நிறுத்துறாரு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம குடும்பத்துல நம்மை 4 பேர் விமர்சனம் பண்றாங்க, இவருலாம் தெரியாதா எப்படி சம்பாதிக்கிறாரு, பிராடு பண்ணுவாரு, போர்சரி பண்ணுவாரு, யாரையாவது ஏதாவது இப்படி சொல்லுவாங்க சர்வசாதாரணமா. ஒருவன் திடீர்னு சம்பாதித்து உயர்ந்தால் அவனுடைய உழைப்பு என்ன, அவனுடைய கஷ்டம் என்ன, அவனுடைய நஷ்டம் என்ன, அதெல்லாம் பார்க்காத உலகம். எப்படியோ ஆயிட்டாங்க, என்னன்னு தெரியல, யார் என்ன செஞ்சாலும் தெரியல, ஏதாவது கருப்பு பணத்தை மாத்திருப்பானோ, வேற ஏதாவது பண்ணியிருப்பானோ, வேற ஏதாவது கட்சி ஆளு கையாள வச்சிருப்பானோ, இல்ல ஏதாவது பெரிய பெருமகளுடைய பணத்தையில இவன் வச்சிருப்பானோ, பினாமியா இருப்பானோ, இப்படி எல்லாம் சர்வசாதாரணமாக பேசுவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த காலத்து அந்த சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, என்னுடைய மகளை பற்றி அவதூறு பேசிட்டியா தரமாட்டேன் என்று மறுக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை என்ன, சாதாரணமா நம்மளை பத்தி சொல்லியிருப்பான், ஆனா ஏப்பா அவன் நடக்கிறாப்பா, அவன்லாம் ஒரு காலத்துல எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டான் தெரியுமா, ஏண்டியே கையேந்தி வந்தான். உண்மையா கூட இருக்கலாம், உண்மையாவே இருக்கட்டும். இப்ப அல்லாஹ் அருளை வழங்கி இருக்கிறான், இதனால என்ன, நான் 4 எது கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அப்ப அந்த நிலையில அதை நிறுத்தக்கூடாது என்பதற்காக ரசூல் அபூபக்கர் என்ன செய்யறாங்க,
எந்த சொந்தத்துக்கும் கொடுக்க மாட்டேன். இப்படி பண்ணாங்களா இல்லையா? என்னுடைய உறவினர் மிஸ்தர் என்று சொல்லக்கூடிய அவரு தான் என்ன செஞ்சிருக்கிறார், இதுல ஒரு பெரும் பங்கு அவருக்கு இருக்குது, இந்த விஷயத்தை பரப்பியது. ஆனா அவர் என்ன செய்யறாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவருக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய மகளை பற்றி அவதூறு பரப்பி இருக்கிறாரு. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர் வாங்கிட்டு இருந்திருக்கிறார். பாத்துக்கோங்க. அப்ப இந்த நிலையில் அபூபக்கர் ரலியல்லாஹு முடிவு செய்யறாரு, என் மகளை பத்தி அவதூறு பேசுறேன், என் குடும்பத்தை பத்திய உனக்கு கிடையாது என்று முடிவு செய்யறாரு. அப்பதான் அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறார். ஹிஜ்ரத் செய்தவரிலும் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்தவர்களிலும் இன்னும் உறவினர்களையும் நான் அவர்களுக்கு தர்மம் செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் அழகா வசனத்தை இறக்கிறான். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? ஆனா அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கணும் நீ விரும்ப மாட்டியா? அப்படி விரும்பமா இருந்தா அவருக்கு கொடு என்று அல்லாஹ் சொல்றான். அப்படியே ஒரு வசனத்தை இறக்கிட்டான் டைரக்டா. உடனே அதை பார்த்த மாத்திரத்தில், அதை கேட்ட மாத்திரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, நான் மிஸ்தருக்கு எப்போதும் போல அந்த பொருளாதாரத்தை கொடுத்து வருவேன் என்று சொல்றார். சிந்தித்து பாரு. இந்த நிலையில் இன்றைக்கு நாம் இருந்தா என்ன செய்வோம்? வாழ்க்கையிலே அவன் முகத்தில் குளிக்க மாட்டேன். எப்படி 1000 2000 சொல்லி அள்ளி கொடுத்தனே, 5000 10,000 அள்ளி கொடுத்தனே, என்னுடைய குடும்பத்தை பத்தியே பேசுறான், என்ன பத்தி பேசுறான் என்று எப்படி கோபம் வரும் நமக்கு. ஆனால் சகாபாக்கள் அந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்திற்கு கட்டுப்பட்டார். அந்த திருமறை குர்ஆனுடைய அந்த வசனம் இறங்கிய மாத்திரத்தில் தன்னுடைய முடிவை மாற்றினார்கள் என்று பார்க்கிறோம். அந்த தர்ம விஷயத்தில் இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சதற்காக நாம் என்ன செய்வோம்? இன்னைக்கு வரையிலும் நம்மளுக்கு தெரிஞ்ச நபரை பத்தி யாரு தெரியுமா? அன்னைக்கு எனக்கு உதவி செய்வோம். நம்ம மகனை கூப்பிட்டு சொல்லுவோம், மகளை கூப்பிட்டு சொல்லுவோம், பொண்டாட்டி கூப்பிட்டு சொல்லுவோம். ஆனால் நம்ம சொந்த பந்தத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்தை, நாம் அவர்களுக்கு வழங்கக்கூடிய பொருளாதாரத்தை அவர்கள் ஏதோ நம்மளை விமர்சனம் செய்து விட்டார்கள் என்று சர்வசாதாரணமா அவர்களை வெட்டி விடக்கூடிய நிலைதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அந்த சகாபாக்கள் எப்படி இருக்கிறாங்க? எவ்வளவு பெரிய அவதூறு. இறை தூதரே எப்படி இருக்கிறாரு? ஒரு வகையான குழப்பத்தில் இருக்கிறார். என்னடா இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது என்று வகி வரும் வரையும் அவங்களே எதுவும் செய்ய முடியல, தன்னுடைய மனைவி பத்தி ஜட்ஜ் பண்ண முடியும். அப்ப அந்த நிலைக்கெல்லாம் வந்துச்சு. இருந்தாலும் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு கட்டுப்பட்டு பொருளாதாரத்தை கொடுத்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு என்று பார்க்கிறோமே. அப்ப இந்த நிலையில் நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. இந்த பொருளாதாரத்தை வழங்குவது 1000 விமர்சனம் பண்ணட்டும், நாம என்ன நினைக்கணும்? அல்லாஹ்வுக்காக கொடுக்கறான்னு போய் கொடுத்துட்டு, உலகத்துல நடக்காதவனா இருப்பான், நம்ம முன்னாடி நடிச்சிருப்பான், அந்த பக்கம் போனவன நடந்து போறவனா இருப்பான். நம்ம அதை பத்தி எல்லாம் இல்லை. நாம கொடுப்பதற்கு உண்டான கூலி யாரு கொடுப்பா? அல்லாஹ் தான் கொடுப்பா. அவன் நல்லவனா கெட்டவனா மோசமானவன் இப்படி யாராக வேண்டுமா இருக்கட்டும், ஆனால் அந்த கூலி எப்படி? அது அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். எப்படி? நான் இந்த மனிதருக்காக நான் கண்ணில் பார்த்தேன், இப்படி இருந்தாரு, உடனே கொடுத்தேன் என்று சொன்னால் அதற்குண்டான கிரெடிட் அல்லாஹ் எழுதி வச்சிருவான். இந்த மனிதர் இதற்காக தர்மம் வழங்கி இருக்கிறாரு. அப்ப நாமெல்லாம் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா இவன்கிட்ட கொடுத்த இவன் ஏமாத்திட்டு போயிட்டான், இவனுக்கு கொடுத்த இவன் மோசடி பண்ணிட்டான் அப்படின்னு நாம கவலையே பட தேவையில்லை. அதற்குண்டான கிரெடிட்டை அல்லாஹ் நமக்கு கொடுத்து கொண்டிருப்பான். நிச்சயமாக மறுமையில் கொடுப்பான். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர் தன்னுடைய கரத்தால் கொஞ்சம் தர்மத்தை அள்ளி கொடுத்தால் அதை அல்லாஹ் வலது கரங்கள் வாங்கி அதை குதிரை குட்டியை வளர்த்துவதை போன்று பெரிய அளவு மலையளவு வளர்த்தி மறுமையில் அந்த மனிதருக்கு வழங்குவான். நாம இன்றைக்கு நினைக்கிறோம் 1 ரூபா தானே, 10 ரூபா தானே, 100 ரூபா தானே என்று சர்வசாதாரணம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் அதை வாங்கி பன்மடங்காக பெருக்கி மறுமையில் கொடுப்பான். நம்ம சிந்தித்து பாருங்க. அப்ப அந்த தர்மம் என்பது எந்த அளவுக்கு நம்முடைய மறுமை வாழ்க்கையில் பயனுடையதாக இருக்கிறது. அப்ப அந்த தர்ம விஷயத்தில் நாம் ஒவ்வொருவரும் அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கு. நம்மால் முடிந்த வரையும் அந்த பொருளாதாரங்களை வாரி வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரை முதல் உரையிலே தர்மம் சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை பார்த்தோம். இன்னும் இது சம்பந்தமாக ஏராளமான செய்திகளை திருமறை குர்ஆன் வாயிலும் நபிமொழி வாயிலாகவும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த நிலையில் தர்மம் சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளை நமக்கு சொல்லுகிறார்கள். நீங்கள் சிறிதளவாவது தர்மத்தை கொடுத்து நரக நெருப்பிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க.
அப்ப அந்த நரக நெருப்பிலிருந்து நம்மை காப்பது எது என்று சொன்னால் இந்த தர்மம். அப்ப அந்த தர்மம் என்ன செய்யும்? இந்த உலகத்தில் வாழும் போது நமக்கு என்ன, அல்லாஹ் அவனுடைய அருள் கிடைக்கும். அல்லாஹ் நமக்கு அதிகமா பொருளாதாரத்தை வழங்குவான். அதே நேரத்தில் மறுமையில் நமக்கு நரகத்திலிருந்து காக்கும், சொர்க்கத்தை வாங்கி கொடுக்கும். எது? இந்த பொருளாதாரம், இந்த தர்மம். அப்ப அந்த தர்மத்தை அழகிய முறையில் நாம் அனைவரும் வழங்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய ஜும்மாவுடைய முடித்துக் கொள்கிறேன். வாங்கியிருக்கிறோம். நம்மளெல்லாம் வந்து தள்ளி